மீன் குழம்புக்கு இது மாதிரி புளியை ஊற வச்சுங்க. புளியும் உப்பும் கம்மியாக வேணுன்றோ கம்மியாக ஊற வைங்க. நிறைய குழம்பு வைக்கிறவங்க நிறைய போட்டுங்க. புளி ஊற வச்ச புளியை இது மாதிரி நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கணும். அதில் ஒரு 4 ஸ்பூன் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதுலேயே 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா கரைச்சிக்கணும். உப்பு நல்லா பார்த்துக்குங்க. எல்லாமே எண்ணெய் காஞ்சதான் கடுகு உளுத்தம் பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதங்கினதும் குழம்ப இதில் ஊற்றிட வேண்டியது தான். ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. குழம்பு கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. தெரிஞ்சுக்கணுன்னா பிகினர்ஸ்லாம் இது பாருங்கள், இந்த குழம்புல இந்த மாதிரி ஒட்டணும். இது மாதிரி ஒட்டினா நல்லா கொதிச்சு வந்துடுச்சுன்னு அர்த்தம். இந்த சமயத்தில் மீனை போட்டுட வேண்டியது தான். மீனை போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கிடுங்க. அவ்வளவுதான். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குனதும் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, மீன் ஒன்று கூட உடையாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே.